பொதுவா ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நீங்க யார் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அவங்கள மாரி மாறதுக்கான வாய்ப்பு தான் நெறைய அதிகமா இருக்கு. இப்போ உங்க ஃப்ரெண்டோட ஐக்யூ வந்து உங்கள விட அதிகம்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட உங்க ஃப்ரெண்டுக்கு ஐக்யூ 150, நீங்க ஒரு 130ல இருக்கீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்ப நீங்க மெயின்டெயின் பண்றதுக்கு அந்த 130ல நீங்க குறைஞ்சது மெயின்டெயின் பண்ணணும். இல்லாட்டி 130க்கு மேல நீங்க மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான், உங்க ஃப்ரெண்டோட 150 ஐக்யூ லெவல்ல உங்களால ஓரளவு மேட்ச் பண்ண முடியும். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கன்டின்யூ பண்ண முடியும். நீங்களும் செம ஸ்மார்ட்டா இருப்பீங்க. இதே உங்க ஐக்யூ வந்து 130ஆ இருந்து, உங்க ஃப்ரெண்டோட ஐக்யூ வந்து ஒரு 100ஓ, 90ஆவோ இருந்துச்சுன்னா, நீங்க இந்த 100, 90 அளவுக்கு யோசிச்சா போதும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து தத்தியாயிருவீங்க, மந்தமாயிருவீங்க. ஸோ, ஆக மொத்தம் ஒரு ரூம்ல, இல்ல ஒரு ஆஃபீஸ்ல, ஒரு கேங்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர்ல நீங்க தான் ஜீனியஸ்னா, தயவு செஞ்சு அந்த கேங் விட்டு வெளில வந்துருங்க. நம்ம இருக்க வேண்டியது, இன்னும் நம்மள விட பெரிய அறிவாளிங்க இருக்க ஒரு இடத்துல தான். அப்பதான் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா டஃப் குடுக்குறதுக்கு அவங்கள மாரி நெறைய யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ, பார்த்து கேங்க சூஸ் பண்ணுங்க.